பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த சங்கீத பயண நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். இன்றும் என்னோடு கூட சேர்ந்து 3ஆம் சங்கீதத்தை தியானிப்போம். இந்த 3ஆம் சங்கீதத்தில் முதல் வார்த்தையாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தாவீது தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து தப்பி ஓடினதற்கான ஒரு சங்கீதமாக இது ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவுக்கு அதிகமான எதிரிகள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த எதிரியை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு பாவமாய் தெரியும். ஏனென்றால் தன்னுடைய மகனாய் இருக்கிற அப்சலோம் அவருக்கு எதிராக புறப்பட்டு வருகிறார். அப்போது அந்த தகப்பனுடைய மனநிலைமை எப்படிக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்போது அந்த மகனுக்கு விரோதமாய் தாவீது ராஜாவால் எதுவும் செய்யவும் முடியல. தன் மகன் ஆச்சுன்ற அந்த ஒரு பாச போராட்டமும் இருக்கும். ஆனால் மகனானவன் தகப்பனை தேடி கொலை செய்வதற்காக தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். அவருடைய ஆட்சிகளையும் பிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். ஸோ அந்த ஒரு வேதனையின் நேரத்தில் பாடப்பட்ட சங்கீதம்தான் இந்த 3ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்க போனால் இந்த அப்சலோமை குறித்தும் தாவீது ராஜாவை குறித்தும் சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த இடத்துல அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த சங்கீதத்தில் 1வது வசனமாக, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகுகின்றனர். அவருக்கு இவ்வளோ சத்துருக்கள் இருந்தாலும் அது பெருசாக அவருக்கு தெரியல. மகன் அவருக்கு எதிராக எழும்பினோடனே அவர் என்ன நினைக்கிறாரு, எவ்வளவா பெருகிறாங்க. அவருடைய மனவேதனையை நம்ம முதல் 2 வசனத்தில் நம்ம பார்க்க முடியுது. இதற்கு தலைப்பு என்று வைக்கப்போனால் தாவீதின் புலம்பல். அந்த புலம்பல் தன் மகனே நமக்கு எதிராக வந்து விட்டான் என்பதை தேவனிடத்தில் அவர் புலம்பி அழுது சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு விரோதமாக அதிக பேர் பெருகி கொண்டே இருக்கிறாங்க கடவுளே அப்படின்ட்டு அவர் புலம்புவதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தில் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று, அதாவது எதிரிகள் தாவீதை பார்த்து சொல்லுகிறார்கள். அவனுக்கு தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பே கிடையாது, நன்மையே தேவன் அவருக்கு கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஏளனமாக பேசுகிற மாதிரி இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார். எவ்வளோ பேர் தாவீதுக்கு எதிராக நின்றாலும் அவர்கள் சொல்கிற விஷயம் என்ன, கடவுள் அவருக்கு ரட்சிப்பு கொடுக்க மாட்டாரு, எந்த ஒரு நன்மையும் அவருக்கு கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான். அந்த 2ஆம் வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சேலா இருக்கும். அந்த சேலா என்பது என்ன, அதை உற்று நோக்கி அதை ரிப்பீட் பண்ணி அந்த வசனம் நமக்கென்று என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தியானிக்க வேண்டும். அப்படி பார்க்க போகையில் நமக்கென்று அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, தேவனிடத்தில் நமக்கு ரட்சிப்பு இல்லை என்பதை பலர் நம் முன்பாக சொல்வார்கள். நீ கிறிஸ்தவ கிட்ட போயிட்டியா, உனக்கு இது கிடையாது, அது கிடையாது, உனக்கு சொத்து கிடையாது, எதுவுமே கிடையாதுன்ட்டு நிறைய விதமான நமக்கு எதிர்ப்புகள் தான் அதிகமாக வரும். கடவுள் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டார், அந்த கடவுள்கிட்ட போயிட்ட, இனிமேல் நீ வெள்ளை புடவை தான் கட்டணும், அப்படி இப்படின்னு நிறைய விதமான வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு முன்பாக எதிராய் வரும். ஸோ அந்த மாதிரி சொல்லுகிற எதிரிகளுக்காக தான் தாவீது ராஜாவின் மூலமாய் நமக்கு இந்த 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் நமக்கு இந்த வார்த்தையே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 வசனங்களும் தாவீதின் புலம்பலை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக கர்த்தரை நம்பும் நம்பிக்கை. தாவீது ராஜா அவர்கள் எப்படி தேவனை நம்பிக்கையாய் கொண்டிருந்தார் என்பதை இந்த அடுத்த 3லிருந்து 6 வசனங்கள் வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் என் கூட யார் இருக்கா, என்னை உயர்த்துகிற என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை மகிமைப்படுத்துகிற என் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு கேடகமாக இருக்கிற என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தாவீது அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலையும் சேலா என்பதை நாம் பார்க்கிறோம். என்ன வசனம் அது, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நமக்கு எதிரான எவ்வளவு எதிரிகள் பெருகினாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், தேவனிடத்தில் மன்றாடும் பொழுது சத்தமிட்டு தேவனை அழைத்து என் எதிரிகள் இவ்வளவாய் பெருகுகின்றார்கள் என்பதை விண்ணப்பமாய் நாம் வைத்தால் தேவன் நமக்கு கேடகமும் அடைக்கலமும் மகிமையும், நமக்கு எதிராய் நிற்பவர்கள் மத்தியில் நம்முடைய தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். அந்த தாவீதின் இடத்தில் இருந்த விசுவாசம் இன்று உங்களிடத்தில் வருமானால்
உங்கள் தலையை உயர்த்துகிறவர் உங்கள் முன் நிற்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் படையெடுத்தவர்கள் 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். தாவீது எவ்வளோ அழகா எண்ணி வச்சிருக்காரு பாருங்க. அவரோட எதிரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு ஒவ்வொருத்தரையும் கணக்கு வச்சு 16 பேர் இருக்காங்கப்பா, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீங்கள் எனக்கு கேடகமாக இருக்கீங்க. நீங்கள் என் தலையை அவ்வளோ பேர் மத்தியில் என்ன உயர்த்தி வைக்க போகிறீங்க. அந்த 16,000 பேரையும் தேவனிடத்தில் ஒப்படைக்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும், தொழில் துவங்கும் போது ஏற்படுகிற எதிரிகளாக இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் ஏற்படுகிற எதிரிகளாக இருந்தாலும், நம் குடும்பத்திற்கு விரோதமாக எழும்புகிற எதிரிகளாக இருந்தாலும், நாம் செய்ய போகிற ஒவ்வொரு படிப்பு காரியமாக இருந்தாலும், விளையாட்டுத்துறையாக இருந்தாலும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், அதற்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை அதை எல்லாவற்றையும் நம்ம நோட் பண்ணி வைத்து அதை தேவனிடத்தில் தெளிவாய் நாம் இன்று எடுத்து உரைப்போம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்க போனால் தாவீதுக்கான ரட்சிப்பு. கடைசியாக 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் சொல்லுகிறது அவருடைய ரட்சிப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, நீர் என் பகைஞருடைய எல்லாருடைய தாடையில் அடித்து அவங்க பற்களெல்லாம் நொறுக்கி போடுறாராம். எப்படி நம்ம பாக்ஸிங் பார்ப்போம் இல்லையா, அந்த பாக்ஸிங்கில் ஒரு பஞ்ச் ஒன்று வைப்பாங்க. அந்த பஞ்ச் வைக்கும்போது இந்த இடத்துல அடிக்கும் பொழுது அவங்க சுயநினைவு இல்லாமல் விழுந்துருவாங்க. அப்போது அந்த இடத்துக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, நாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த எதிராளியாக இருந்தவன் விழுந்து போயிட்டான். இனி அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கான 1% வாய்ப்பு கூட அவனுக்கு கிடையாது. அவன் தோத்ததா ஒரு அர்த்தம். அப்போது தேவன் நம்மளுடைய எதிரிகளை எப்படி அடிப்பாராம், அந்த பாக்ஸிங்கில் ஆப்போசிட்டை எப்படி அடிக்கிறாங்களோ அதை விட பலமாக அந்த தாடையில் அவனை அடித்து அவனோட பற்கள் எல்லாம் கொட்டி போயிடுமா. அவன் வாயில் நம்மளை எதிர்த்து பேசினான் இல்லையா, நம்ம கடவுளை பற்றி எதிர்த்து பேசினான் இல்லையா, நமக்கு எதிராக நின்று பேசினான் இல்லையா, அந்த வாயில் இருக்க பற்கள் இருந்தால் தான் சொல்லு இருக்கும். அந்த பற்களே விழுந்து போயிடுச்சுன்னா அப்போ அவன் எப்படி பேசுவான் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களுக்கு எதிராய் கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக இங்கேயும் சேலான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தாவீது ராஜா சொல்லுகிறார், என்னுடைய எதிரிகளுடைய ரட்சிப்பு உங்கள் கையில் இருக்குது. என்னுடைய ரட்சிப்பு மட்டும் இல்லை, என்னுடைய எதிரிகளுடைய ரட்சிப்பு உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நாக் அவுட் பண்ணுற அளவுக்கு அவங்க எனக்கு எதிர்த்து தான் வந்திருக்காங்க. ஆனாலும் உம்முடைய ரட்சிப்பு அவர்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் அந்த ரட்சிப்பை அவர்களிடத்தில் கொடுத்தீங்கன்னா, அந்த ஜனத்தின் மத்தியில் அந்த ரட்சிப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. என்னோட சேர்ந்து உம்மை துதிக்கவும் அது ஒரு வழியாக இருக்கும் என்பதை தாவீது ராஜா அவர்கள் அந்த அப்சலோனுக்கு விரோதமாக எழும்பாமல் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அந்த பிள்ளையை எப்படிலாம் தகப்பனுக்கு கிட்ட கொண்டு வர முடியுமோ தேவனிடத்தில் மன்றாடுவதை இந்த சங்கீதம் சொல்லுகிறது. இந்த சங்கீதத்தில் 3 சேலா வருகிறது. 1, 2ஆம் வசனத்தில் தன்னுடைய ஆத்துமாவை குறித்து எதிரிகள் சொல்வதை நாம் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. 2வது, அந்த எதிரிகள் சொல்வதை பெருசாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய எண்ணிக்கையை வைத்து தேவனிடத்தில் சத்தமிட்டு அழைத்தால் தேவன் சீயோன் பர்வதத்திலிருந்து நமக்கென்று ஒரு செவியை சாய்த்து நமக்கு பதில் அளிப்பார். மீண்டும் அடுத்ததாக வருகிற சேலா, நம்மளுடைய எதிரிகளுக்கும் நமக்கு கிடைத்த ரட்சிப்பை நாம் பரிந்துரைக்க வேண்டும். நாம் சொன்னால் கேட்க மாட்டார்கள், ஆனால் தேவன் செய்யும் செயலின் மூலமாய் அந்த இடத்தில் நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீதத்தின்படியாய் நீங்களும் நடந்து தேவனோடு பிரியமாயிருங்கள். மீண்டும் அடுத்த சங்கீதத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.